உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் இது போன்ற மாற்றங்கள் நம்மள கொஞ்சம் ஆட்டங்காண வச்சிருக்கு. மக்களில் பலரும் இந்த விஷயம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. திடீர்னு பூகம்பம், திடீர்னு வெள்ளம், திடீர்னு பவர் கட் போன்ற செய்திகளை கேட்கும் போது எல்லாம் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு வருது. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த உலகத்தையே கதற விட்டுருக்காரு. அதை பத்தின விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இதுல சிலர் நல்ல விஷயமாவும் சொல்றாங்க, பலர் இதற்கு பலவிதமான கருத்துக்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. முழுசா பாருங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க. இந்த வீடியோவில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வருங்காலம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்க போகுது. நீங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட பத்தி கேட்டிருப்பீங்க. அவர் எப்பவுமே நகராம ஒரு சேர்ல உட்காந்து ஒரு கிளாஸ் கண்ணாடி மாட்டிக்கிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் தான் இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்தின் கோட்பாடுகள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. அவருடைய வாழ்நாள்ல அவர் பேரலிசிஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை சரி செய்வதற்கு தான் எலான் மஸ்க் ஒரு நிறுவனத்தை வச்சிருக்காரு. அந்த நிறுவனத்தின் பேர் பாத்தீங்கன்னா நியூராலிங்கம் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம். இதுல மும்முரமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதற்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கை கால்கள் அசைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நோயால அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இதனால இந்த வீல் சேரை ஆட்டோமேட்டிக்கா நகர்த்துறதுக்கும் இவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்று அந்த கம்ப்யூட்டர் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இவங்க உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த நிறுவனம் சமீபத்தில் கிரேட் பிரிட்டனில் ஒரு மருத்துவ ஆய்வு தொடங்கி இருக்காங்க. அதுல சிக்கல் அதாவது இந்த பேரலிசிஸ்ல கடுமையாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அவங்களுடைய எண்ணங்களால் டிஜிட்டல் மற்றும் உடல் கருவியை கட்டுப்படுத்த முடியும் என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிப் உருவாக்கி இருக்காங்க. அதை மனிதர்களின் மூளையில் வைக்க போறாங்க. இது எல்லாருக்குமே வைக்க போறாங்களா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. பேரலிசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல இது எப்படி வேணா மாறலாம். இந்த கம்பெனி முக்கியமா லண்டன்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் நியூ கேஸ்டில்ஸ் ஹாஸ்பிட்டல், இவங்க ரெண்டுமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ண போறதா எக்ஸ் வலைதளத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக இந்த கம்பெனி எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? லாஸ்ட் மந்த்ல மட்டுமே $650 மில்லியன் ரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரையல் அப்படிங்கிறது 2024லயே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொன்னாங்க. ஆனா யூஎஸ் கவர்மெண்ட் FDA இருக்கு பாத்தீங்களா, அவங்க இதுக்கு தடை போட்டாங்க. அப்ளிகேஷன் 2022லயே நியூராலிங்க் உடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய ட்ரையலை ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா இந்த நிறுவனத்தின் கூற்றுப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட 5 நோயாளிகள் தற்பொழுது இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்முடைய பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் ஒரு கம்ப்யூட்டரையும் இணைச்சிரும். இப்போ நம்ம பிரெயின் ஒரு சிக்னல் கொடுக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கதவை திறக்கணும் அப்படின்னா நம்ம பிரெயின் கண்டிப்பா ஒரு சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கை போயிட்டு இந்த கதவை திறக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய சிக்னல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிக்னல்ஸை கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். அந்த கம்ப்யூட்டர் அந்த சிக்னல்ஸை உள்வாங்கி கொண்டு அந்த ஆக்ஷனை செய்யும். அதற்கான ரோபோ தனியா இருக்கும். அந்த ரோபோ பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்யும். இதைத்தான் நியூராலிங்க் சொல்லக்கூடிய இந்த டிவைஸ் வச்சு இவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டிவைஸ் அப்படிங்கிறது மூளையில ஒரு இடத்துல பொருத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை டெஸ்ட் பண்ண போறதா சொன்ன உடனே நிறைய பேர் இது நல்லதாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும், மனுஷங்களா அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாரு அப்படிங்கிற எண்ணங்களிலேயே நிறைய பேர் போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. 2024ல FDA என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சோதனைக்கு திருப்பு முனையா ஒரு அந்தஸ்து 2025ல நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சாதகமா அமையுது. அது மட்டும் இல்லாம கண் பார்வை தெரியாது பாத்தீங்களா, பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும். பிறக்கும் பொழுதே சில பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பையும் இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பண்ணும் அப்படின்னா எப்படின்னா பார்வை நரம்புகளோட கேமரா சொல்லக்கூடிய அவங்க ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணும் பொழுது யாருக்கெல்லாம் கண் தெரியாதோ அவங்க எல்லாம் இனிமே பார்க்கலாம். அந்த லெவலுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர் கண்டிப்பா அப்படிதான் இருக்க போகுது. இனிமே யாருக்குமே கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணு தெரியாதவர்களுக்கும் கண் தெரிய வைக்கலாம்.
ஃபியூச்சர்ல இனிமே வந்து கண்ணாடி போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடி போடாம இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஃபியூச்சர்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அந்த லெவலுக்கு வந்து இந்த டெஸ்டிங் எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன முயற்சி தான் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு டிவைஸ கண்டுபிடிக்க வச்சிருக்கு அப்டின்னே சொல்லணும். இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இந்த மாரி வந்து ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு மனிதர்கள் மூளையில் வைக்கப்பட்டால், மனுஷங்கள அவருடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்குவாரு அப்டிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்ம அப்டிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த மாரி தான் வந்து விஷயங்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இனிமே வந்து யாராவது ஒருத்தவங்க பேரலிசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியலனாலும் சரி, இல்ல அதே மாரி கண்ணு தெரியலனாலும் சரி, இந்த மாரி டிவைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து அந்த விஷயத்த வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இதற்காக ட்ரையல் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இது கூடிய சீக்கிரம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரையல் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து, கூடிய சீக்கிரம் இது வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. கண்டிப்பா அந்த விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவ்வளோதாங்க வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல